அந்த நாட்டு சுல்தானுக்கு கடவுள் என்றால் யார் என்ற சந்தேகம் வந்தது. உடனே பள்ளிவாசல் போதகனை கூப்பிட்டு, கடவுள் யார் என்று எனக்கு விளக்கம் தர வேண்டும், அதற்கு 1 மாத காலக்கெடு, இல்லை என்றால் உனக்கு உயிர் இருக்காது என்று எச்சரிக்கை செய்தான். அந்த பள்ளிவாசல் போதகனும் பல்வேறு மத தலைவரிடம் கேட்டான். யாரும் சரியாக சொல்லவில்லை. சுல்தான் கொடுத்த கெடு முடிய இருந்தது. உடனே கவலைப்பட்டான். அவன் கவலை அறிந்த மகள் என்ன என்று கேட்டால், இது மாதிரி விவரத்தை சொன்னான். சுல்தானுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னாள். உடனே சமிலாவை சுல்தானிடம் அழைத்து சென்றார். சுல்தான் பார்த்தவுடன், என்ன கடவுள் யார் என்று கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டார். உங்கள் சந்தேகத்தை என் மகள் தீர்த்து வைப்பாள் என்று சொன்னான். எனது 10 வயது சிறுமி என் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாளா? சரி பார்ப்போம் என்ன என்று. சுல்தான் அவர்களே, முதலில் பால் கொண்டு வர சொல்லுங்கள் என்று சொன்னால், சுல்தானும் பாலை கொண்டு வருவதற்கு உத்தரவிட்டான். ஒரு பணியாளன் பாலை கொண்டு வந்தான். அந்த பணியாளனை பார்த்து சமிலா கேட்டால், இந்த பாலின் நிறம் என்ன என்று. வெள்ளை என்று சொன்னான். இந்த வெள்ளை பாலை எந்த மாடு கொடுத்தது என்றால், கருப்பு மாடு கொடுத்தது என்றான். கருப்பு மாடு எதை சாப்பிட்டு இந்த பாலை கொடுத்தது என்று கேட்டால், பச்சை புல்லை சாப்பிட்டு பாலை தந்தது என்று சொன்னான். சுல்தான் அவர்களே, கருப்பு மாடு பச்சை புல்லை தின்று வெள்ளை பாலை கொடுப்பதற்கு யார் காரணமோ அவர்தான் கடவுள் என்று சொன்னால், உடனே சுல்தான் மகிழ்ச்சியில் தனது கழுத்தில் இருந்த முத்து மாலை கழட்டி சமிலா கழுத்தில் போட்டு பாராட்டினான். நன்றி.